ஆச்சு பாருங்கள். இது பீன்ஸு கொஞ்சம் நடுவில் கில்லாமல் விட்டுட்டோம். கொஞ்சம் வேலை அங்கே தோட்டத்தில் ஜாஸ்தி இருந்ததுனால கில்லாமல் விட்டுட்டோம். அதனால எல்லாம் பழுத்துருச்சு. ஸோ பழுத்துருச்சு. நல்லாக்கிறதெல்லாம் வந்துட்டு கிள்ளி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கின்னு மிச்சத்தெல்லாம் வந்து விதைக்காய் யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போடுறதுல. பின்ன இந்த குச்சிலாம் இருக்க பாருங்கள், அதுவும் வேஸ்ட்டு கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் அந்த சோளத்தை அறுத்த பிறகு மறுபடியும் உழ போகிறோம். ஸோ இங்கேருந்து தான் பறிச்சது பீன்ஸு. ஸோ அந்த இடத்த மறுபடியும் டில்லர் வச்சு உழும்போது இதையும் சேர்த்து உழுதுருவோம். அந்த குச்சிங்களையும் அது அப்படியே வந்துட்டு உரமாக மாறிடும். ஸோ அடுத்த வாட்டி நம்ம பீன்ஸ் போடுறதுக்கு இல்லை வேறு எதனா போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ பாருங்கள், இதுதான் அறுவடை இன்றைக்கி. பசலைக்கீரை, தக்காளி, ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கோம். தக்காளி நல்லா பெருசாக இருக்குது, நல்லா பழமாக தக்காளி அதெல்லாம் பறிச்சிருக்கோம். இன்னும் பறிக்கணும், இன்னும் இருக்குது. மாஸ்டர் புஷ் கட்டர் பண்ணியிருக்காரு, அதான் சவுண்டு. இன்னும் பூசணிக்காய் செடிலாம் இருந்தது, அதெல்லாம் இன்னும் பூக்கணும், காய்க்கணும். பூ பூத்துக்குது பாருங்கள், பாருங்கள் பூ. களைச்செடிக்குள்ளே பூ பூத்துக்குது. இப்போ இந்த களைச்செடிலாம் எடுத்துகிட்டு அந்த பூவை பறிக்கணும். ஸோ அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் அங்கே மெயின் ஜமீனில் வந்துட்டு இடத்துல வந்து வேலை ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த வீடு கிட்ட கவனிக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ பாருங்கள், களைலாம் போகிறதுக்கு கவர்லாம் போட்டுக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.